அவர் பலியினில் கலந்திட, அவரொடியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவரொடியினில் நடந்திட, சாட்சிகளாய் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் திருப்பலியினூடாக நாங்கள் வெளிநாடுகளில் வாழும் சொந்தங்களுக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். முக்கியமாக தங்களுடைய நாடுகளை விட்டுவிட்டு பல நாடுகளில் வாழும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதம் அருள் வழங்கலும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தங்களுடைய நலனை பாராமலும் மற்றவர்களுக்காகவே உழைப்பவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து உழைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடினோம். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் அருள்வளங்களும் ஆறுதலும் ஆண்டவர் தாமே இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களையும் நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிவிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார்.
ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்குட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீரென்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பெறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களே வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்குள்ளாவர். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீர் மன்னிப்பீரானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகங்கள் மிகவும் அழகாக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. முக்கியமாக எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரோடு இருக்கிற உறவு முக்கியமாக செபத்தினூடாகவே இருக்கின்றது. அந்த செபம் எங்களை ஆண்டவரோடு இணைக்கின்றது மட்டுமல்ல, ஆண்டவருக்குள் நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான முழுதையும் எங்களுக்கு கற்றுத்தருவது இந்த செபம். எனவே இந்த செபத்தை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அதை செபிக்க நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதை இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்றார் இன்றைய நாள் வாசகத்தில். அதாவது இயேசு சொல்லுகின்றார், முக்கியமாக நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம். நாங்கள் சும்மா வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. சும்மா வள வள வளண்டு நாங்கள் சொல்ல தேவையில்லை. சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் வரும், அது கடவுளோட நாங்கள் இருக்கிற அந்த நேரங்களை கூட சும்மா அந்த புத்தகங்களாக சில நேரங்களில் வாசித்து கொண்டே இருப்போம். ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு என்னதை என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். செபத்தில் மிக முக்கியமானது நாங்கள் ஆழத்தில் அந்த ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்றோம், அந்த செப வாழ்வு என்பது. எனவே அதை ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றார். அதோடு சேர்ந்து சில நேரங்களில் மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் எங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே நாங்கள் சொல்லுக்கு மேலே சொல்லிக்கொண்டே போகிறோம். ஆண்டவரை புகழ்றன்னு சொல்லிக்கொண்டே ஒன்றுக்கு மேலே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது மற்றவர்களை விட நாங்கள் கூட செபிக்கின்றோம் என்று நினைச்சு செபிக்கின்றோம். ஆனால் செபத்தில் இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற உறவானது ஒரு சொல் கூட, ஒரே ஒரு சொல் மற்றும் ஆண்டவரை எட்டினால் கூட அது அழகான ஒரு செபமாக மாறுகின்றது. அது உண்மையாகவே என்னுடைய ஆழத்திலிருந்து, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவரோடு இணையர் என்று சொல்கிறது நிறைய பேருடைய கருத்துக்கள் நாங்கள் வாதாட முடியும், ஆனால் அதை நாங்கள் எதிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டும், என்ன ஆண்டவரோடு நான் உறவு கொள்ள விருப்பப்படுகின்றேன். என்னுடைய வாழ்வில் அந்த செபம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. செபம்தான் ஆண்டவரோடு எனக்குள்ள உறவை ஆழப்படுத்தி காட்டுகின்றது. அத்தோடு சேர்ந்து மற்றவர்கள் வாழ்வையும் நாங்கள் ஆண்டவர் முன் கொண்டு போகின்றோம். எனக்காக மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்காக செபிக்கின்றோம். இந்த செபத்துக்குள்ளே நாங்கள் போய் நின்று நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருந்து செபிக்க போனால் நாங்கள் அந்த ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்ன மாதிரின்னு நாங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு முடியுதுண்டா செபிக்கிறதுக்கு. பல விஷயங்கள் எங்களை அந்த செபத்திலிருந்து எடுத்து போடுவிடும். ஆனால் நான் பார்க்க வேண்டும், என்னோட வாழ்வில் இந்த செபம்தான் என்னை ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த செப வாழ்வு என்பது என்னை முதிர்ச்சி உள்ளவனாக ஆண்டவரிடம் நெருக்குகின்றது.
நான் இப்போ ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையிட செபம், அது பிறகு பெரியவனாக மாறும்போது அவருடைய செபம், அது ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக இருக்கும்போது அந்த மனிதனுடைய செபமானது முதிர்ந்த ஒரு வாழ்வின் ஆண்டவரோடு உள்ள உறவை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய உறவானது ஆண்டவருக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த உறவு மிகவும் ஆழமான உறவாக மாற வேண்டும். அதை இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளணும், கடவுளோடு அந்த செப உறவை. அதோடு சேர்ந்து இன்றைய நாள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார் பரலோக மந்திரம். ஆண்டவர் கற்பித்த செபத்தை எங்களுக்கு இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இந்த பரலோக மந்திரமானது எல்லா செபங்களையும் விட உயர்ந்த செபமாக இருக்கின்றது. கர்த்தர் கற்பித்த செபம் இதில் எல்லாம் அடங்கி உள்ளது. இதில் நாங்கள் ஆண்டவரை புகழுகின்றோம், ஆண்டவரிடம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்கின்றோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கின்றோம். எங்களுடைய அனைத்தையும் அழகாக இருக்கின்ற செபம் இயேசுவே எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இந்த செபமே எல்லா செபங்களுக்கும் தாயான செபமாக மாறுகின்றது. அது இயேசு கற்பித்த அந்த செபமாக இருக்கின்றது. இதில் கடைசியாக சொல்லும் வார்த்தைகள் மிகவும் அழகான, மிகவும் ஆழமான வார்த்தைகள். இயேசு சொல்லித்தரார், மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர்களை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். மிகவும் ஆழமான முறையில் எங்களுக்கு சொல்லித்தருங்க. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பொழுதும் மற்றவர்கள் பால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மற்றவர்களுக்காக வாழும்போது என்னுடைய வாழ்வு மேம்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மற்றவர்களை மன்னித்து வாழும்போது, மற்றவர்களுடைய வாழ்வில் அர்த்தத்தை கொண்டு வரும்போது என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. எனவே இந்த செபத்தை நாங்கள் சொல்லும் போதெல்லாம் மன நிறைவோடு மனதில் எடுத்து நாங்கள் சொல்லுவோம் இந்த பரலோக மந்திரம், கர்த்தர் கற்பித்த செபம். எனவே ஆண்டவர் எங்களுக்கு இந்த அழகான செபத்தை தருகின்றார். எனவே நாங்களும் இந்த செபத்தை போல ஆழத்தோடு நாங்கள் செபிக்க, ஆண்டவரில் ஆழம் கொண்டவர்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திருகவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும், உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எம் இளையோர் தம் இளமையில் உம்மை தேடவும், துன்ப வேளையில் தவறிவிடாமல் பொறுமையுடன் இருந்து இன்பத்தை வெற்றிக்கனியாக பெற்று பிறருக்கு பலன் தருபவர்களாக மாறிட தேவையான ஞானத்தையும் இறை பற்றையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, பல நாடுகளில் தங்களுடைய குடும்பங்களை விட்டு அந்த நாடுகளிலே தொழில் புரியும், தொழிலுக்காக போய் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அத்தோடு பல தொழில்களில் ஈடுபட்டிருப்போர் எல்லோருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதலும் தேர்தலும் நீரே இருந்தருளும்.
அவர்கள் வாழ்வில் செய்யும் தொழிலை நல்ல முறையில் செய்யவும், அவர்களுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிந்து காப்பாற்றும். அதோடு எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பாதம் வைக்கின்றோம். உமது சித்தமானால் அவற்றை நிறைவேற்றியறலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளை எங்களுக்கு ஊட்டமளிக்கவும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்களுக்கு, எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று.
ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ரீ ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்கிடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது பெயர் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளரும் ஒன்றிணைத்து இருப்பதையும் குறித்து காட்டுகின்றன. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.